கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த முட்டை வைக்கிற ரேக் வந்து வாங்கினேன். இதில வைக்கும்போது முட்டை வந்து உடைஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு. இதில நான் வைக்கிற மாதிரி முட்டைய வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உடையாது. மந்த் எண்ட் ஆயிருச்சு. என்னென்ன குரோசரி வந்து இருக்கு, இல்ல அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டா தான் ஒரு 2, 3 நாள் கழிச்சு டிமார்ட்டுக்கு வந்து ஷாப்பிங் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில என்னென்ன இருக்கு, இல்லங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில ஒரு 4, 5 ஐட்டம் பாதி ஃபில் பண்ணிட்டு மீதி வந்து இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணியாச்சு. இந்த பாஸ்தா, சேமியா இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து நான் செய்ய மாட்டேன். என்னைக்காவது மாவு காலி ஆயிருச்சு அப்படின்னா மட்டும் தான் இந்த பாஸ்தா, சேமியா, உப்புமா இதுக்கெல்லாம் வந்து வேலையே இருக்கும். வீட்ல எப்பயுமே உப்பு, சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிஷனலா ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னு கேட்டா டக்குன்னு காலி ஆயிருச்சு அப்படின்னா கடைக்கு வந்து ஓட முடியாது. போன மாசம் லீவுக்கு ஊர்லயே 10 நாள் இருந்துட்டனால குரோசரி ஐட்டம்லாம் அவ்வளவா வந்து காலியாகல. ஒரு 1, 2 பொருள் தான் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கு. மத்தபடி சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வந்து காலி ஆயிருச்சு. அது மட்டும் தான் வாங்கணும். ஏதோ ஒண்ணு தேடையிலே தேடாத ஒண்ணு கிடைக்கும். அது மாரி இந்த பாப்கார்ன் பாக்கெட் ஒண்ணு கிடைச்சிருச்சு. கையோட வந்து குக்கர்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு குடுத்துட்டு, இத எப்படா செஞ்சு முடிப்பேன்னு ஒருத்தன் என் பின்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கான். அத செஞ்சு முடிச்சோனே எப்படி வாங்கிட்டு ஓடுறான் பாருங்க. அவ்வளோதான் நாளைக்கு வீடியோல